ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இப்போ நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழருடைய கலாச்சாரத்தை ஒட்டி வளர்ந்து வந்த ஒரு விஷயம், பண்பாட்டை ஒட்டி வளர்ந்து வந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருமே முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போது நம்மளோட பண்பாட்டோடையும் கலாச்சாரத்தோடையும் இது தொடர்பில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய படிமங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா ரொம்ப தொன்மையானதுங்கிறது எல்லா இடத்துலையும் தன்னுடைய சாட்சிகளை வச்சுக்கிட்டே வரும். அந்த வகையில் இலக்கியத்தில் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறத பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ நம்ம எடுத்துக்கிடலாம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் தமிழர்கள் பொதுவாகவே அந்த அவன் வாழ்ந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி பிரமாதமாக வாழ்ந்த ஒரு குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தமிழ் குடி தான். காரணம் எல்லாரும் சாப்பாட்டுக்கும் உழைக்கிறதுக்கும் மற்றபடி நல்ல இடத்துல போய் உட்கார்றதுக்குங்கிற மாதிரி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்லேயே தமிழர்கள் நிலத்தை ஐவகையாக பிரித்து இந்தந்த வகையில் இந்தந்த தொழில்கள் செய்கிறது, அதுக்கேற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த 5 இணைகளையும் பிரித்து ஒன்றொன்றையும் காப்பியமாகவும் எழுதி வச்சாங்க, இலக்கியமாகவும் எழுதி வச்சாங்க. அந்த வகையில் நிலத்தை 5 வகையாக பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு. இதில் இந்த முல்லை நிலம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், குறிஞ்சிக்கு அடுத்து வரக்கூடியது, மருதத்துக்கு முன்னால் வரக்கூடியது. மலையும் மலை சார்ந்த பகுதியும் எப்படி குறிஞ்சின்னு சொல்கிறோமோ அது மாதிரி காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை அப்படிங்கிறோம். இந்த முல்லை பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில வர்றதுங்கிறதுனால இதுக்கு இடைநிலம் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு. அதனால தான் அந்த இடைநிலத்தில் வாழ்கிறவங்களுக்கு பேர் இடைச்சியர், இடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல், இந்த மாதிரியான விஷயங்களில் அந்த கால்நடைகளை ஒட்டியே எல்லாமே வந்துட்டு இருந்தது. அப்போ காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த தொழில் தானே இருக்க முடியும். ஐவகையாக நிலத்தை பிரித்து கொடுத்தவங்க இந்த முல்லையை பற்றி ரொம்ப தெளிவாக பாடியிருக்கிறது கலித்தொகையில் முல்லைக்கலி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த முல்லைக்கலியில் பார்த்தீங்கன்னா 17 பாட்டு இருக்கும். அந்த 17 பாட்டில் பாடினவர் சோழன் உருத்திரன் அப்படிம்பாங்க. உருத்திரன்னு சொல்லுவாங்க, அதை சோழன் உருத்திரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேரில் சோழன் உருத்திரன்னு வருமே தவிர மற்றபடி அவர் பாடியிருக்கிறது பெரும்பகுதி பாண்டிய நாட்டை பற்றி தான் பாடியிருக்கார். ஒருவேளை பாண்டிய நாட்டில் நிறைய நாள் இருந்தாரா என்னவோ தெரில, ஆனால் பாண்டிய நாட்டை பற்றி தான் நிறையா பாடியிருக்கார். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த முல்லை நிலத்துடைய சிறப்பு எப்படி இருந்தது, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு, அந்த மக்களுடைய பண்பு, அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருந்தது, அவங்க தொழில், இது மாதிரியான பல விஷயங்கள் அந்த முல்லைக்கலிக்குள்ளே வந்துடுது. அது மட்டும் இல்லை, இந்த சோழன் உருத்திரன்கிறவர் சாமுத்திரிகம்னு நிமித்தம் இது சம்மந்தமாகவும் பாடியிருக்கார். சாமுத்திரிகம் நிமித்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ முல்லை நிலத்தை பற்றி அப்படியே கேமராவை தூக்கிட்டு போய் மொத்தத்துக்கும் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். அந்த 17 பாடல்கள் படித்தோம்னாலே நிறைய விஷயங்கள் தெரியும் நமக்கு. அவங்களுடைய மெயினான தொழில் அப்படின்னு எடுத்துட்டா வரகு சாமை விளைவிக்கிறது அப்படின்ட்டு. வரகு சாமையெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ பெரிய ஹோட்டல்களில் எல்லாம் இப்போ சின்னோண்டு பாக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வரகு அரிசி, சாமை அரிசி, திணை அரிசி சுகருக்கு நல்லது அப்படின்னு போட்டு வச்சுருந்தா எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி அந்த வரகு சாமை விளைவித்தல் அப்படிங்கிறது அவங்களுடைய மெயினான தொழில். அதுக்கு அடுத்தபடியாக ஆநிறை மேய்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆநிறை மேய்த்தல்ங்கிறது ஆடு மாடுகள் மேய்க்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்பு. அதில் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து போகிறான் அப்படின்னா முதல்ல போய் நேராக எடுத்ததும் கம்பு அருவாலாம் தூக்கிட்டு வேலு வீச்சருவாலாம் தூக்கிட்டு நேராக உள்ளே போயிட மாட்டாங்க. அந்த மாதிரி போகிறது கிடையாது. போர் துவங்கிறதுக்கு முன்னாலேயே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகை நாட்டினுடைய ஆணிறையை புறம் தூக்கிட்டு வந்துடுவாங்க, அதாவது ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க, அந்த மாட்டை புறம் ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ ஆணிறை மீத்தல் அப்படின்னு ஒரு திணை உண்டு. அதுக்காக அவங்க படை திரட்டிக்கிட்டு அந்த நாட்டிலேருந்து வருவாங்க. அப்போது அந்த ஆடு மாடுங்கிறது வெறும் மாடு இல்லை, செல்வம் அப்படின்னு சொன்னான். அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லலை, கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாடுனாலே செல்வம். அப்பேற்பட்ட அந்த செல்வமாக வச்சு அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆணிறை மேய்த்தல் அப்படிங்கிறது அந்த முல்லை நிலத்தினுடைய மிக முக்கியமான தொழில். அப்போ அதை ஒட்டி தானே மற்ற விஷயங்கள் எல்லாம் வரும். அவங்களுக்கான பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துட்டா அந்த கொன்றைப்பூவில் குழல் பண்ணி ஊதுறதுங்கிறது, நீர் விளையாட்டு விளையாடுறது. ஏன்னா நீர் மலிஞ்சு கிடக்கக்கூடிய இடம் தானே. அது மட்டும் இல்லாமல்
குறவை கூத்து ஆடுறதுங்கிறது வந்து அங்கே மிக முக்கியமான பொழுதுபோக்கு. அதை வந்து சிலப்பதிகாரத்தில் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் குறவை கூத்தை பற்றி. இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுங்கிறது ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஏறு தழுவுதல் அப்படின்னாக்க இன்றைக்கி ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம்ல, அது பின்னால் வந்த பேர். ஏன்னா ஜாங்கிற எழுத்து தமிழில் கிடையாது. இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது தான் பழங்காலத்திலேருந்து கொடுத்து வந்த பேர். அப்போ ஏறு தழுவுதல் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருந்தாங்க. மற்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் இப்போ பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கிட்டால் கொன்றை பூவில் குழல் செஞ்சு ஊதுறது, குறவை கூத்து ஆடுறதுங்கிறது, நீர் விளையாட்டு விளையாடுறதுங்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விளையாட்டுங்கிற பாயிண்ட்லேயே வந்துடும். ஆனால் ஏறு தழுவுதல்ங்கிறது அப்படி கிடையாது. இது ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். அப்போ இதை வந்து ஏறு தழுவுதல்னு சொல்கிறது, ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறது, மஞ்சு விரட்டு, காளை விரட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடிய பல பேர்கள். அன்னைக்கு ஏறு தழுவுதல்னு இருந்ததுங்கிறது வந்து அந்த காளையை அடக்குனா தான் பொண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் ஏறு தழுவுதல் ஆரம்பித்த விஷயம். அதில் தான் மஞ்சு விரட்டு, காளை விரட்டுன்னு வந்தது. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு வரையில் எப்படி வந்ததுன்னா, இப்பயும் நம்ம வீடுகளில் இருக்க பெரியவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களுக்கு வந்து இந்த சல்லி காசு, ஓட்ட காசு, முக்காத்துட்டு காசு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் அந்த ஓட்ட காசு இருக்கு பாருங்க, அதில் வந்து கைத்தை கோர்த்து மாட்டோட கொம்பில் கட்டி விட்டுட்டோம்னாக்கா அது நடக்கலையே ஜல்லு ஜல்லுன்னு நடக்கும். அப்போ அந்த அந்த ஏறு தழுவுதலுக்கு விடக்கூடிய அந்த காளையில் வந்து கொம்பில் வந்து அந்த காசை சுற்றி விட்டு அந்த காளையை பிடிக்கிறவங்களுக்கு அந்த காசை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ஜல்லிக்கட்டுக்காக போய் அந்த காளையோட மல்லு கட்டி நின்னாங்க. அதில் வந்தது தான் ஜல்லிக்கட்டு. அப்போ அந்த சல்லி காசுக்காக போய் நின்னது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சல்லிஸான விஷயம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இந்த ஜல்லிக்கட்டுன்னு பேர் காரணம்ங்கிறது வேணால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ஏறு தழுவுதல்ங்கிறது எதுக்காக வச்சான் அப்படின்னா, முல்லை நிலத்தில் வந்து அதாவது இந்த குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நிலம் முல்லை அப்படிங்கிறோம். அதனால தான் இடையர் இடைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தில் வாழ்கிறவங்கள அவங்களுக்கு முக்கியமானது ஆடு மாடு மேய்த்தல். அப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து பொம்பளை பிள்ளை ஒன்று பிறந்துருச்சுனாலே அவங்க அந்த மாட்டு மந்தையிலேருந்து ஒரு காளை மாட்டை மட்டும் தனியாக எடுத்து அதை பிரமாதமாக வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம், இந்த குழந்தையும் ரொம்ப செல்லமாக வளர்ந்து வரும் வீட்டில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஆணறைக்குள்ளேயே இந்த ஒரு காளை மட்டும் ரொம்ப செல்லமாக வளர்ந்து வரும். அதை பிரமாதமாக வந்து பாதுகாத்து அதுக்கு வந்து குளிப்பாட்டி விடுறதெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கவனிப்பு எல்லாம் பண்ணி அந்த கொம்பு எல்லாம் சீவி விட்டு அதை வந்து ரொம்ப இந்த குழந்தைய பார்க்குற மாதிரியே அந்த காளையும் பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணு வந்து பருவம் அப்படின்னு வர்றான்னா, ஏன்னா முல்லை நில மக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா காதலும் வீரமும் இணைந்து நிற்பது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போ இந்த பொண்ணு வந்து வளர்ந்து வர்றா, ஒரு மனப்பருவம் வர்றா அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் அறிவிப்பாங்க, இந்த காளை வந்து அடக்கிறவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து சும்மாவும் சொல்லலை, முரசரிச்செல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்திருக்குது. அப்போ போனதுமே நீ எனக்கு உன் பொண்ணை கொடு அப்படின்னா, அப்படியா சரி நான் கொடுக்குறேன், அப்போ காளை அடக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து நிற்குமே தவிர, அப்படியா நீ என்ன வேலை பார்க்குற, எம்பிட்டு உனக்கு வரதட்சணை வேணும் அப்படின்னு கேட்குற காலம்லாம் அன்றைக்கி இல்லை. அப்போ முல்லை நில மக்கள் வந்து அந்த பொம்பளை பிள்ளையை வளர்த்து வர்ற மாதிரியே தன்னுடைய காளையும் வளர்த்து வந்துடுவாங்க. அந்த பருவம்னு வரையில் இந்த காளையை வந்து தொழுவத்தில் அவுத்து உடையில் யார் அடக்கிறானோ அவனுக்கு இந்த பொண்ணு உடமையானவள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடுது. அப்போ கல்யாணம்னு பண்ணணும்னாலே காளை அடக்கணும். பின்னால் வந்த காலங்களில் வந்து எல்லாருமே காளை அடக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனாலேயோ என்னவோ தெரியல, மாப்பிள்ளை கல்லுன்னு ஒன்று வச்சுட்டாங்க. ஊரில் வந்து இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் அது இருக்குது. மாப்பிள்ளை கல்லுன்னு சொல்லி அந்த கல்லை வந்து தூக்கிட்டு கீழே வச்சிட்டோம்னாலாம் ஒத்துக்கிற மாட்டாங்க. தூக்கி அப்படியே தோள் வரைக்கும் கொண்டு வந்து பின்னால் அப்படி தூக்கி போடணும். அப்படி போட்டால் ரைட்டு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை கல்லை தூக்கிட்டாரு, அப்போ ஓகே இவருக்கு பொண்ணை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு வந்து பின்னாளில் கூட வந்தது. இருந்தாலும் இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது வந்து கல்யாணம் பண்ணணும்னா அவன் கண்டிப்பாக காளையை அடக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எப்படி ராமபிரான் வந்து முதல்ல போய் கன்னி போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவர் விஸ்வாமித்திரர் கூட போய் யாருக்கு அம்பு விடுறாரு, இதுக்கு தான் அது என்ன பெண்ணென பெருந்தகை நினைத்தான் அப்படின்னா, இது ஒரு பொம்பளை பிள்ளையா சொல்கிறியா, அந்த பொம்பளை பிள்ளை மேலேயா அம்பு விடுறது, முதன்னு அம்பு விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுமே தடாகையை பற்றி சொல்லலை தான் சொல்கிறாரு, இவ பெண்ணு கிடையாது, பெண் வடிவத்தில் இருக்கக்கூடிய பேய்ப்பா, இது நீ தாராளமாக விடலாம் அப்படின்றாரு. பட் லாஜிக்கலாக எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லலாம்,
முதல்ல பொம்பளை பிள்ளைய ஜெயிச்சான்னா நீ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் போய் நீ வந்து போர் பண்ணி ராவணனை ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த பொண்ணை வந்து அடக்கிறதுக்கு வழியா பாரு நீ அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்து விட்ட மாதிரி, என் பிள்ளைய நீ கட்டணும்னா முதல்ல இந்த காளை அடக்கியா. காளை அடக்குனேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளைய வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறதோட நிறுத்திடுறாங்க. அப்போ அந்த காளை அடக்குதல் அப்படிங்கிறதே அதுக்கு ஒரு நாளை குறித்து அதில் வந்து சுற்றிலும் பரன் கட்டி ஊர் மந்தையில் அதை தொழுவோன்னு சொல்லுவாங்க. சுற்றிலும் பரன் கட்டி அந்த பரன் மேலே வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பிள்ளைங்கெல்லாம், அதாவது மன வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அந்த பக்கம், இந்த பக்கம் கீழே நிற்கிறதுல வந்து காளை அடக்க வந்த காளைகள் நிற்பாங்க, அவங்க உறவினர்கள் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜல்லிக்கட்டுங்கிறத விட ஏறுதழுவுதல் தான் கரெக்டு. ஏறுதழுவுதல்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து பறையெல்லாம் அடித்து அகில் புகை தூவி ஆரத்தி எடுத்து வாடி வாசலுக்கு, அப்புறம் சாமி காளையை கொண்டு வந்து நிறுத்தி, சாமியால் வருதுப்பா பிடிக்காதையா, யாரும் பிடிக்கக்கூடாதையா, தொட்டு கும்பிட்டுக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெளில வந்ததுன்னா அந்த சாமி காளையை தொட்டு கும்பிட்டு அதை அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து வரும் பாருங்க, எப்படி வரும், காலை அப்படி கொம்பு சீவி பளன்னு வரும். அதுவும் எண்ணெய் தடவை வச்ச மாதிரி வரும். அது வர்ற வேகத்தில் அப்படி காலை அப்படி பெரட்டில் பார்த்தா தூசி எழுஞ்சு அப்படியே தூசி வந்து எக்கமாக எழுந்து புகை மண்டலமாக நிற்கும் அப்படின்னு சொல்லிச்சிடான். அப்படி புகை மண்டலத்துக்கு மத்தியில் நிற்கிற அந்த காளையை தான் இந்த காளை அடக்க போகிறான். யார் கல்யாணத்துக்கு ரெடியாகி அந்த பொண்ணு வேணும்னு வர்றவன் இந்த காளையை அடைக்க ஆகணும்னு சொல்கிறான் பாருங்க, அவன் வந்து அந்த இடத்துல நிற்பான். நிற்கிறவனும் சும்மா நிற்கிறது இல்லை. இன்றைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜல்லிக்கட்டில் காளை அடக்கணும்னு இறங்குறவங்க விரதம் இருந்து சாமியை கும்பிட்டு அது பக்தி சுத்தியோடு போய் நிற்கிறவன் தான் அதிலேருந்து காளையை அடக்கியும் வருவான், உசுரோடையும் வருவான்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த காளையை அடக்கணும்னு வந்தவனும் விரதம் இருந்து சாமியை கும்பிட்டு, அதுவும் ஆலமரத்தின் கீழே இருக்க சாமி, மாமரத்தின் கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து இறங்கி கழம்பு வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த காளை வருது, காளை வெளியில் வந்ததுமே இவன் பாயிறான், காலை மேலே பாயிறான். காலை மேலே பாய்ஞ்சுன்னா அந்த காளை சும்மா இருக்குமா, என்ன செஞ்சிச்சான், நோக்கு அஞ்சான் பாய்ந்த பொதுவனை சாக்குத்தி, அதாவது பார்த்த பார்வையிலே அவன் பயந்து ஓடணும். அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நான், உனியா அடக்கியே தீருவேன்னு வந்து எகிரி விழுறான் பாருங்க. விழுந்தவனை பொதுவனை சாக்குத்தி, குத்துல செத்தே ஓனம்டான்னு குத்துச்சான். அப்படி குத்தி கோட்டிடை கொண்டு அந்த கொம்புகளுக்கு நடுவில் தூக்கி குலைப்பதன் தோற்றம் கான், அப்படி பீச்சு எறியுதுரா. அவனை தூக்கி எறிகிறதுக்கு அப்படி ஒரு அலை அலைச்சிச்சுனாக்க எல்லாம் உள்ள எல்லா பீஸும் கலண்டு போயிரும்ல. அது மாதிரி நோக்கு அஞ்சான் பாய்ந்து பொதுவனை சாக்குத்தி கோட்டுடை கொண்டு குலைப்பதன் தோற்றம் கான், அம்சீர் அயல் இயல் கூந்தல் கை நீட்டியான் நெஞ்சம் பிழந்து இட்டு நேரார் நடுவன் தன் வஞ்சினம் வாய்த்தானும் போன்மை அப்படின்றான். இது எப்படின்னா நேராக அங்கே மகாபாரதத்துக்கு கொண்டு போயிடுறாரு. துச்சாதனை வந்து பாஞ்சாலியினுடைய புடவையை உருவினான் இல்லையா, அப்போ உருவினப்ப வீமன் சபதம் பண்ணுறாரு, உன்னுடைய அந்த நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குடிப்பேன்டா நான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து அந்த பாரத போரில் வந்து வீமன் வந்து துச்சாதனனுடைய நெஞ்சை பிளந்து அப்படி ரத்தத்தை குடிச்சிட்டு அப்படி தூக்கி எறிஞ்சான்னா உடம்பு போய் விழுந்ததான். அது மாதிரி அந்த காலை வந்து அப்படி குத்தி தூக்கி ஒரு ஆட்டி இருக்க ரத்தமெல்லாம் கீழே போய் அப்படி தூக்கி எறிஞ்சிச்சான். அப்போ ஏற்பட்ட தூக்கி எறிகிற நிகழ்வுங்கிறது வந்து வீமன் துச்சாதனனை தூக்கி எறிஞ்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது வந்து கலித்தொகையில் வரக்கூடியது. அப்போது முல்லைக்கலி சொல்லுது இந்த வார்த்தையை. இது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல சொல்கிறேன் பாருங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். சுடர் விரிந்தன்ன சுரி நெற்றிக்காரி, அந்த காளை எப்படி காளையாம், வந்த காளை அப்படி பார்க்குற பார்வையிலேயே மிரட்டுற மாதிரி. இப்போ வர்ற காளை எப்படி வந்திருக்குது, சுடர் விரிந்தன்ன சுரி நெற்றிக்காளி, அதாவது நெத்தியில் வந்து அந்த காரி மாடு, அதில் நெத்தியில் வெள்ளை இருக்குது, அது அப்படி சுடர் விரிந்தன அப்படி பளிச்சுன்னு இப்படி விரிஞ்ச மேனிக்கு இருக்கக்கூடிய அந்த காரி நெற்றியோட கூடிய காடை வந்து நிற்கிது. விடரியம் கண்ணி பொதுவனை சாடி குடர் சொரிய குத்தி குலைப்பதன் தோற்றம் கான், சும்மா குத்தலை, குத்துல குடல் மொத்தமும் வெளியில் வந்துருச்சுறான்றான். குடர் சொரிய குத்தி குலைப்பதன் தோற்றம் கான், படரணி அந்தி பசுங்கட்கடவுள் இடரறிய என்று எருமை நெஞ்சு இடந்து இட்டு குடர் கூலிக்கு ஆர்த்துவன் போன்மை. எது யமன் வந்து எருமை மேலே ஏறி வந்தப்ப இறைவன் வந்து யமனுடைய நெஞ்சில் உதைச்சதில் நெஞ்சு பிழந்து அப்படியே செத்தானா. அது மாதிரி சுடர் விரிந்தன்ன சுரி நெற்றிக்காரி, அந்த காடை வந்து நின்னதில் அப்படி அம்கண்ணி பொதுவனை சாடி குடர் சொரிய குத்தி, அப்படி குத்துல குடல் வெளியில் வர்ற மாதிரியான ஒரு குத்தி தூக்கி எறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உசுருங்கிறது ரெண்டாம் பட்சமாக வச்சுருக்கான். அன்னைக்கு இருக்கிற காலங்கள்லேயே வந்து முதல்ல வந்து காளை அடக்குனா தான் அவன் வீரன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்கான். அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா,
அந்த இடத்துல தான் சொல்கிறான், கொல் ஒற்றுக்கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள். அதாவது கொல்லேற்றுக்கோடு அஞ்சுவானை, குத்தி கிழிச்சு அவனை உசுரையே குடிக்கக்கூடிய அளவுக்கான அந்த கொம்பை பார்த்து பயப்படுறவன மறுமையும் புல்லாளே ஆயமகள். இப்பிறப்பில் இல்லை, அடுத்த பிறப்பிலையா இருந்தாலும் அவனோட கிட்ட கூட போய் நிற்க மாட்டான், பேச்சு கூட கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி. மறுமையும் புல்லாளே ஆயமகள், இப்பிறப்பில் இல்லை அடுத்த பிறப்பில் கூட. அப்போது அவன் போய் விழுந்தே ஆகணும், அந்த காளையை அடக்கியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தான். அதனால் ஜல்லிக்கட்டுங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தது அந்த காலங்கள்லேயே. அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லது நெஞ்சிலார் தோய்த்தற்கு அறிய உயிர் துறந்து நைவரா ஆயமகள் தோள். அஞ்சாம போய் மேலே ஒழுகிறவனை பார்த்து பிடிப்பாங்களா, அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வேணும்னு, அல்லது ஏன் உசுறுதேன் பெருசு அப்படின்னு வழியா அறியா உயிர் காவல் கொண்டு நலிவாய் மரும்பஞ்சும் நெஞ்சினோருக்கு தோய்த்ததை எளியவோ ஆயமகள் தோள். அதாவது ஏன் உசுறுதேன் பெருசு, நான் போய் அந்த மாட்டு கொம்பை எப்படி பிடிச்சி நிற்கிறட்டும், எப்படி நான் போய் அந்த காலை அடக்கட்டும்னு போய் தெரிச்சு வடியாரான்னு வச்சுக்கோங்க, அவன் பின்னால் போய் நிற்கிறதுக்கு அந்த ஆயமகள் தோள் அவனை போயா சாரும் அப்படின்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறான், இலக்கியத்தில் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணக்கூடிய ஆள் கவி காலமேகம். காலமேகம் பாடலில் தான் ஒரு இடத்துல வரும், துப்புரச்சி வந்த வாயால் தூய மஞ்சனையின் மீது ஒப்புற கணவனோடைய ஓர்லீலை செய்யும் போது கற்பகம் அணிந்த மார்பில் கனதனம் இரண்டும் தைத்து அப்புறம் உருவிற்றென்றோ அங்கையால் தடவி பார்த்தாள் அப்படின்னு ஒரு கவி உண்டு. அதாவது கட்டில் கணவனும் மனைவியும் சரசம் ஆடிட்டு இருக்காங்கங்கிற ஒரு பாயிண்டில் சொல்கிறான், துப்புர சிவந்த வாயால் தூய பஞ்சனையின் மீது, சிவந்த வாயுடைய பொண்ணு பஞ்சனையின் மேலே ஒப்புற கணவனுடைய தன்னோட கணவன் கூட ஓர்லீலை செய்யும் போது, தாம்பத்தியத்தில் இருக்கும்போது கற்பகம் அணிந்த மார்பில், அவனுடைய அந்த கேடயங்கிடயமெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க, அது மாதிரி கற்பகம் அணிந்த மார்பில், கேடயத்தையெல்லாம் தரித்த அந்த மார்பில் கனதனம் இரண்டும் தைத்து, ஏன்னா இப்போ எல்லாத்தையும் கலத்தி வச்சுருத்தேன் பஞ்சனைக்கு வந்திருப்பான், அதில் அவளுடைய தனம் ரெண்டும் குத்தி அந்த பக்கம் முதுகு பக்கம் வந்துருச்சோன்னு அப்படி கட்டி பிடிச்சி அப்படி முதுகை தடவி பார்த்தாலாம். அப்புறம் உருவிற்றென்றோ என்று அங்கையால் தடவி பார்த்தாள். அப்போ ஒரு பொண்ணு தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல கூட தன்னுடைய கணவன் வீரனாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பரம்பரையில் வந்தது. ஏன்னா எப்பயுமே இப்போ தமிழ் பெண் முறத்தால் புலியை விரட்டினவ இல்லையா, அப்போ முறத்தால் புலியை விரட்டினா இது எத்தந்தண்டி ஆளாக இருக்கணும், அதை அடக்கிறதுக்கு இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், அதனால தான் அந்த வீரத்தில் தோய்ந்து நின்று அந்த ஒரு வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இது எப்போ சொல்கிறாங்க, கலித்தொகையில் சொல்கிறான். சரி, இந்த கலித்தொகையில் சொல்கிறது சரியாக வருமா அப்படின்னாக்க, சிந்து சமவெளி நாகரிகம் அதான் பெருசு உள்ளதுலேயே ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன் நாங்கள், அதிலிருந்து தான் உலக நாகரிகம் தோன்றுது, ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில்கள் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கோம். இன்றைக்கி எழுதி வச்சு அதையும் படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கிருக்கோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ரொம்ப முதன்மையான ஒரு நாகரிகம், முழுமையான ஒரு நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்தாங்க, ரைட், எல்லாம் சரி. அதில் அகழ்வாராய்ச்சி பண்ணி ஒரு முத்திரையை எடுத்திருக்காங்க. அந்த முத்திரையில் பார்த்தா எது இருக்குது, ஒரு காளை இருக்குது, அந்த காளையை அந்த அடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதான் அதில் ரொம்ப பிரமாதமானது ஒரு விஷயம். இந்த முத்திரையை இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு காளை, அதை சுற்றிலும் 6 பேரை தூக்கி வீசிக்கிட்டு நிற்கிது. அந்த காளை அத்தந்தண்டி காளையாக நிற்கிது. அதனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 6 பேரை தூக்கி வீசக்கூடிய காளை, 6 பேர் சேர்ந்து ஒன்று அடக்குனாலும் அடக்கவே முடியல. 6 பேர் இல்லை, 100 பேர் வந்தாலும் அடக்க முடியாதான்னு அடங்காத காளையெல்லாம் இருக்குல்ல, அப்படி போய் குத்தி கிழிக்கக்கூடிய இந்த முத்திரையை எடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில்னு போட்டிருக்காங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இந்த முத்திரையை எடுத்தாங்க, சத்தியம் வாஸ்தந்தியம் ஒத்துக்கிடலாம். ஆனால் இப்போ இந்த இதில் போட்டிருக்கு பாருங்க, அந்த முத்திரையில் இருக்கிறதுக்கும் இங்கே கலித்தொகையில் சொல்கிறதுக்குமான ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும். எப்படி சொல்கிறான், இடி உரள் இசையின் இயம் எழுந்து ஆர்ப்ப பாடு ஏற்றுக்கொள்பவர், பாய்ந்து மேல் ஊறுபவர், கோடிடை நுழைபவர், கோள் சுற்றுவாரோடு புரிவு மேல் சென்ற 100 மடங்க வரிபுனை வல்வில் 5 அட்ட பொருகலம்போழும் தொழு அப்படின்றான். எப்படி இருந்துச்சான் அந்த தொழுவும், அந்த ஜல்லிக்கட்டை அடக்கக்கூடிய தொழுவும். இடி உரல் இசையின் இமயம் எழுந்து ஆர்ப்ப, அந்த இடி போல் அந்த பறை அடித்து மிகப்பெரிய அளவில் சத்தம் எழுப்புறாங்க. அப்போ தான் அந்த காளைக்கும் ஆக்ரோஷம் வரும், அடக்க போகிற காளைக்கும் ஆக்ரோஷம் வரும். அப்போ இப்போ அந்த முத்திரையை பாருங்கள் நீங்கள், பாடு ஏற்றுக்கொள்பவர். பாடு ஏற்றுக்கொள்பவர்னா
அது குத்துன குத்த வாங்கி அது கொடுக்குற அந்த பரிசை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவன், பாடு ஏற்றுக்கொள்பவர், பாய்ந்து மேல் ஊறுபவர், அந்த காலை மேலே பாஞ்சு அது மேலே விழுந்து அதை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறவன், கோடு இடை நுழைபவர், அதாவது 2 கொம்புகளுக்கு மத்தியில் நுழையக்கூடியவர், கோல் சாற்றுபவரோடு இன்னும் சுற்றி நின்று பிடிக்கக்கூடியவங்க, புரிவு மேல் சென்ற 100 மடங்கை, அது இந்த காலை அடக்கிறதுக்குன்னு போன 100 பேராக இருந்தாலும் அத்தனை பேரையும் போட்டு மடக்குன வரிவுனை வல்வில் ஐவர் அட்ட பொருகளம் போலும் தொழு. பொருகளம்ங்கிறது போர்க்களம். அப்போ போர்க்களத்தை போல நிற்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம இந்த முத்திரையில் காமிக்கிறான். அதில் பாருங்கள், அந்த கொம்புக்கு நடுவுலையும் இருப்பான், குத்தி தூக்கி வீசினவனும் இருப்பான், மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறவனும் இருப்பான், இடி உரல் இசையின் இயம் எழுந்து ஆர்ப்ப பாடு ஏற்றுக்கொள்பவர், பாய்ந்து மேல் ஊறுபவர், கோடிடை நுழைபவர், கோல் சாற்றுபவரோடு புரிவு மேல் சென்ற 100 மடங்க வரிபுனை வல்வில் ஐவர் அட்ட பொருகளம் போலும் தொழு அப்படின்னா. அப்படி போர்க்களத்தை போல அந்த தொழுவம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இது எதில் கொடுத்துருக்காங்க? சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடுத்ததா கவர்மெண்ட் கொடுத்தது. அந்த கவர்மெண்ட் கொடுத்ததில் இருக்கக்கூடிய இந்த சித்திரத்தை கலித்தொகையில் அப்படியே வார்த்தையால் வடிச்சிருக்கேன் அப்படின்னா இதனுடைய தொன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தது அதனை தமிழர்கள் இருந்தாங்களா, இல்லை அங்கேருந்து நம்ம கற்றுட்டோமா, இல்லை நம்மகிட்ட இருந்து அவங்க கற்றுட்டு போனாங்களா, இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இதனுடைய தொன்மை, இது எவ்வளோ காலமாக நிலச்சி நிற்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவங்க கவர்மெண்ட் எடுத்து கொடுத்ததுலேயே தான் வந்துருச்சுல்ல. அப்போது நம்ம பேசுகிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைல்ல, காலகாலமாக காலம் கடந்து நிற்கக்கூடிய விஷயம் அப்படின்றான். சரி, அப்போ இது வடநாட்டில் தான் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருந்துச்சா, அதுக்கு என்னமாவது சாட்சி இருக்கா, சான்று இருக்கான்னா அதுவும் அதே அகழ்வாராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கல்வெட்டை பாருங்கள், தமிழன் தான் நிற்கிறான், அதுவும் தமிழ்நாட்டில் எடுத்த கல்வெட்டு, அதுவும் காளையை எங்கே பிடிச்சிருக்கேன், மடியை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட என்னத்தையே பால் கறக்கிறதுக்கு பசுமாட்டை வச்சுக்கிருக்கான்னு கூட சொல்லலாம். இது கிடையாது, கொம்பை பிடிச்சி நிற்கிறான். அப்போது அவ்வளவு வலுவான வீரமிக்க தமிழ் பரம்பரை அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்ட தமிழ் பரம்பரையில் நின்று நம்ம இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிக பழமையான தொன்மையான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொன்னால் அது மிகையே இல்லை. அப்பேற்பட்ட இடத்துல இவ்வளவு வரலாற்று பின்னணியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, மலைபடு கடாமில் கூட இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் வருது. எது, இந்த ஏறு தழுவுதல்ங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி மலைபடு கடாமில் இன்னும் விரிவாகவே கொடுத்து வச்சுருக்கான். அப்போது இவ்வளவு பெரிய அந்த இது உயிரை பணைய வச்சு இந்த விளையாட்டில் ஏன் கலந்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணுதேன்னு சொல்கிறா, கொல்லேறு கொண்டான் இவன் கேழ்வன் என்று ஊரார் சொல்லும் சொல் கேளா அலைமாறி யாம் வரும் செல்வம் எம் கேழ்வன் தருமோ. அதாவது எனக்கு பெரிய செல்வம் அப்படின்னா இன்றைக்கி வீட்டுக்காரமெல்லாம் என்ன கேட்பாங்க, இங்கே வாஷிங் மிஷின் வேணும், அது நின்றுக்கிட்டே துணி ஓடுற மாதிரி வாஷிங் மிஷின் வேணும், டாப் லோடிங் வாஷிங் மிஷின் வேணும், எல்சிடி டிவி வேணும், அந்த காரு வேணும், இந்த இடத்துல வீடு வேணும், இதெல்லாம் தான் கேட்க தெரியும் நம்ம மனைவிகளுக்கு. ஆனால் அந்த காலத்தில் அவங்க கேட்டது, இலக்கிய பெண்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்வம் எம் கேழ்வன் தருமோ, எனக்கு அந்த செல்வத்தை கொடுப்பானா, என்ன செல்வம், கொல் ஏறு கொண்டான் இவள் கேழ்வன் என்னும் ஊரார் சொல்லும் சொல். அதாவது இந்த போராளே இந்த பொண்ணோட புருஷன் எத்தனையோ பேர்த்த கொண்டு அந்த காளையை அடக்கிவிட்டான் தெரியுமா, அந்த காளையை அடக்கி தான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்லு மிகப்பெரிய செல்வம் அப்படின்றான். அப்பேற்பட்ட செல்வத்தை எனக்கு விருப்பமான அந்த இது தலைவன் எனக்கு கொடுப்பானா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். அப்போது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறா அப்படிங்கிறது இதை கலித்தொகையில் இன்னொரு இடத்துல கூட ஒரு பாடல் ரொம்ப பிரமாதமான நிறைய எழுதியிருக்காங்க. அம்பிட்டையும் சொன்னோம்னாக்கு நெம்ப போரடிச்சு பேர் இருந்தாலும் அளவா சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு தலைவன் வர்றான், அந்த ஏறு தழுவுதல் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த தலைவன் நிற்கிறான். நின்று பார்க்குறப்ப ஒரே ஒரு பொண்ணு அவன் மனசை அப்படியே கவர்ந்துட்டான். எப்படி கவர்ந்துட்டாலாம், இங்கே வாங்கித்தான் பாரதி அங்கே அடித்தார், கண்ணில் காதலியர் கடைக்கன் தான் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகான்னா. என்ன கொடுத்துருக்கான், கண்ணக நிறு விசும்பில் கதல் பெயல் கடந்து ஏற்ற தன்னரும் பிடவமும் தவழ்குடி தளவமும் வண்ணவன் தோன்றியும் வயங்கியினர் கொன்றையும் அன்னவை விரவும் வல்மலர் துதைய தழையும் கோதையும் இழையும் என்றுவை தையினர் மகிழ்ந்து திடைவிளையாடும் மடமொழி ஆய்த்தவருள் இவள் யார் உடம்பொடு என் உயிர் புக்கவள் என்று அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது நிறைய மலர்கள்லாம் சூடி
அதுக்கு அந்த மலர்லாம் பேர் சொல்கிறாங்க. பிடவ மலர், தவழ மலர், வண்ண மலர், வயங்கு இனர் கொன்றை மலர், இது மாதிரி நிறைய மலர்களை எல்லாம் சூடி அப்படி கொடி தழைஞ்சு நிற்கிற மாதிரி தன்னோட தோழிகளோட அலைஞ்சு நிற்கக்கூடிய இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறான் அந்த தலைவன். இவள் யார்? எப்படி? உடம்போடு என் உயிர் ஊக்கவள் என்று, அந்த உடம்போடையே உயிருக்குள்ளே வந்துட்டாயா, அப்பேற்பட்ட இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த கூட நிற்கிறேன்னு சொல்கிறேன், அவளா? ஓ ஓ இவள் பொறுவுகள் நல்லேறு கொள்பவளால் திருமாமை தீண்டலர் என்று கருமமா எல்லோரும் கேட்ப அரைந்து அரைந்து எப்பொழுதும் சொல்லால் தரப்பட்டவள். எப்படி கொடுத்துருக்கான்? இந்த பொண்ணை கேட்குறியா? ஓ இந்த பொண்ணத்தையும் கேட்குறியா நீ? பொறுவுகள் நல்லேறு கொள்பவர், அந்த ஏறு தழுவுனா தான் இவளை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது. அல்லால் திருமா மெய்தீண்டலர், அந்த ஏறு தழுவுனா தான் அந்த பொண்ணை தீண்டவே முடியும், இல்லைன்னா அந்த பொண்ணுடைய மெய்யை தீண்ட முடியாது என்று கருமமாக எல்லோரும் கேட்ப, அதை ஒரு வேலையாகவே எல்லாத்துக்கும் கேட்குற அளவுக்கு அரைந்து அரைந்து, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நிறைய தடவை அரைஞ்சிருக்கான் பாருங்க. அரைந்து அரைந்து எப்பொழுதும் சொல்லால் தரப்பட்டவள். அப்போ இந்த மாதிரி ஏறுதழிவு வர்ற அந்த காளைக்கு இந்த கன்னியை மனம் முடிச்சு கொடுக்குறேன்னு அவள் அப்பையும் சொல்லியிருக்காங்க. அந்த வாரு தடியை வச்சுக்கிட்டு நிற்கிறான் பாரு இந்த காளைக்கு பக்கத்தில், அவர் தான் அந்த ஆள். அப்போ நீ அந்த காளையை அடக்குனேன்னா உனக்கு வந்து இந்த பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன டப்புன்னு இறங்கி குதிச்சிட்டேன். என்னப்போ அதனால என்ன அடைக்கிடுவோம், அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு. அதுவும் எப்பேற்பட்ட காலை, கொலைமலி சிலை அப்படின்றேன். ஏகப்பட்ட வேற இதுக்கு முன்னால் வந்தவனை பூரா குத்தி கிழிச்சு காலி பண்ணியிருக்கப்பா. கொலைமலி சிலை, கொலைமலி சிலை சரி செய்யற ஐயர் சிறந்து உறுத்து எழுந்து ஓடின ஒன்றுமேல். நேராக போய் காலை மேலே டம்முன்னு விழுகிறான், அதுவும் விழுது, இவனும் விழுகிறான், எந்திரிச்சு 2 பேரும் ஓடுறாங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, அப்படியே அந்த புழுதி கிளம்புது. அதுக்கு வந்து காலை வந்ததுன்னா அந்த மார்பு அப்படி நிமித்தி காமிச்சு போகிறானா. கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் உளுந்து பிறண்ட மாதிரி இருந்தது. கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். நிறைய பேர் வந்து என்ன ஆச்சோ, நல்லா தனியாக இருந்தேன், அவன் பெரிய பிரமாதமாக இருந்தானே, அந்த காலையிட்ட சிக்கிட்டானா, அவன் கதை முடிஞ்சு வச்சா அப்படின்லாம் அப்படி ரொம்ப கலங்கினாரான். அவருள் எருத்தோடு இமலிடை தோன்றினான். அந்த புழுதிக்கு நடுவில் திடீர்னு ஒரு காட்சி, அப்படியே அந்த புழுதி விலகுது. அந்த திமிழை பிடிச்ச மேனிக்கு அந்த எருத்தோடு வர்றான், அவன் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ எருத்தோடு இமலிடை தோன்றினான், தோன்றி வருத்தினான் மன்ற அவ்வேறு, அதை சும்மா உடலை புட்டிச்சு திருப்பி அது வருந்துற அளவுக்கு போட்டுச்சு அமுக்குனா. ஏறு எவ்வம் காணா எழுந்தார், அந்த ஏறுதியங்களை விழுந்தது, இவன் சட்டக்குன்னு எழுந்தான்னு சொல்லிச்சுறான். அப்போது அந்த பொண்ணை பார்த்த மாத்திரத்தில் கண்ணில் காதலியர் கடைக்கண்டால் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகாம்னு பேசினேன் பாருங்க. அப்பேற்பட்ட அந்த வீரம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருந்தது? இந்த குறிஞ்சிக்கலியில் இருந்தது. அப்போது ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த சங்க காலத்தில் இருந்த விஷயங்கள். எப்பயுமே அந்த பொண்ணை முன்னிறுத்தியே எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த மாட்டோடைய கழுத்தில் வந்து அல்லது கொம்பில் வந்து பல விஷயங்களை கட்டி விட்டாங்க. பணம் முடிப்பு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பவுன் கட்டி வர்றது, மோதிரம், செயின், வேஷ்டி, துண்டு, இப்படி நிறைய விஷயங்களை கட்டி விட்டு அதை வந்து அடக்கிறவங்க அவுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் அடக்குனதில்லை அப்படின்னாங்க. அது அப்படியே வழி வழியாக பரம்பரையாக அப்படி வீரத்தின் விளைநிலமாக வந்தது. இந்த வீரத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு கட்டுறதுங்கிற விஷயத்துக்கு மற்ற விஷயங்களுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது இந்த வீரத்தை கொண்டு வர்றதுங்கிறது வந்து அந்த வீரத்தின் விளை நிலமாக இருந்ததுங்கிறது வந்து அந்த தொழுவம்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு விடக்கூடிய இடம் வாடி வாசல் நின்றுச்சு. இன்றைக்கி அதுக்கு தான் போராட்டம். அப்போது நம்மளுடைய தமிழகத்தினுடைய தமிழ் விளையாட்டினுடைய பெருமை, தொன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ தடை வாங்கி வச்சிருக்கிற பீட்டாவுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. எவ்வளோ நாள் ஆயிரப்போது இவங்களுடைய சர்வீஸ்னால், அந்த பீட்டா ஆரம்பித்தே வந்து மிஞ்சி போனால் 20 வருஷம் இருக்குமா, 40 வருஷம் இருக்குமா, 50 வருஷம் கூட ஆட்டுமே. 5000 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கான். கிமு 2000 சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறான். அவன் ஜெதிக்கு வச்சதை இவன் எழுதி வச்சிருக்கான்னா இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன்? எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, இல்லை வந்து லைவ் டெலிகாஸ்ட் எதுவும் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போது அப்பேற்பட்ட பேரையும் புகழையும் வச்சிருந்த தமிழ் குடி. அப்போ அங்கே தான் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா கடல் கோள் நிகழ்ந்ததில் தமிழகத்தினுடைய பகுளி ஆறெல்லாம் நிறைய அழிஞ்சு போச்சு அப்படின்றான். மதுரை இப்போ இருந்த மதுரை இல்லை, ரொம்ப வந்து கடல் கோளில் மாறுபட்டதுக்கப்புறம் அந்த மதுரை இடம்பெயர்ந்து இங்கே வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது அப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த குடியிலிருந்து வந்த அந்த ஒரு விளையாட்டினுடைய வரலாறு, பின்புலம், படிமம், தொன்மை, அதனுடைய இது கலாச்சார தொடர்பு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இயல்பாகவே
உயிரில் கலந்து உணர்வில் கலந்து, அப்படி இல்லை, ஜீனில் கலந்து வரக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து புதுசாக நீ நிப்பாட்டிக்க, ஜல்லிக்கட்டுலாம் விடாதன்னா அதை எப்படி விடாமல் இருப்பான்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து எல்லா தரப்பினரும் ஆதரவு கொடுக்கறதுங்கிறது வந்து அதனால தான், ஒரு தரப்பினர் மட்டும் இல்லை. ஏன்னா இது நமக்கு ரத்தத்திலேயே ஊறின பல விஷயங்கள். எந்த ரூபத்திலேயாவது நம்ம வந்து இல்லை நாங்கள் கடல் கரையில் தான் இருந்தோம் அப்படின்னா, கடல் கரையில் இருந்தவங்க பரதையர்னு ஒரு குரூப் இருந்தாங்க, அதை நாகர்கள்னு சொல்லுவாங்க. அதில் 2-3 வகையாக இருந்தாங்க. அதில் பரதவர்கள்னு கூட ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பரதவர் குலத்தில் போய் பேசுகிறப்ப கூட அந்த தலைவனுக்கு வந்து அப்படி நாசூக்காக அடித்து விடுவா வருங்க, பளிச்சுன்னு. இலக்கியத்தில் அப்பேற்பட்ட நிறைய இடம் இருக்குது, நற்றிணையில் இருக்குது. அதே 8 தொகை நூல்களில், இது கலித்தொகை எப்படி 8 தொகையில் வந்துச்சோ அது மாதிரி நற்றிணையும் 8 தொகையில் தான் வருது. நற்றிணை நல்ல உருந்தொகை ஒத்த வதிற்றுப்பத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என இத்திறந்த 8 தொகை. நான் அந்த 8 தொகை பாடல்கள்லேயே அதுலேயும் சொல்கிறேன். அப்போ தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்த 5 நிலத்தில் எதுலையாவது ஒன்றில் தான் இருந்திருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கு அந்த வீரம்ங்கிறது நிச்சயமாக சொந்தமான ஒரு விஷயம். அதனால் இவங்க போராடுறதுங்கிறது உணர்வு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டினுடைய தொன்மை. அதனால தான் தமிழன் எந்த இடத்துல இருக்கான்னா அந்த இடத்துல ஊரா எந்திரிச்சு நிற்காம பாருங்க. அதுவும் உலகத்தில் வந்து எத்தனை நாடுகள், எத்தனை நாடுகள்லேருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது, எத்தனை மாநிலங்கள்லேருந்து ஆதரவு, எங்கனெல்லாம் தமிழன் இருக்கான்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி எந்திரிச்சு நிற்கணுங்கிற அந்த உணர்வுங்கிறது வருது பாருங்க. அது வந்து இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட தொடர்பு இல்லை, கிமுக்கு முன்னாலிருந்து வந்த தொடர்பு. அதனால தான் ஜல்லிக்கட்டினுடைய தொன்மை அவ்வளவு வீரியமான ஒரு விஷயம். அப்போ இதை வந்து நம்ம எடுத்து சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் சொல்லி அந்த தடையை வந்து இது இப்படித்தான் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உடைக்கணும். அது உடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ரூபத்திலையும் ஜல்லிக்கட்டு நடந்தே தீரணும் அப்படின்றதுல வந்து எந்த தமிழனுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவன் தமிழனாக இருந்தா நிச்சயமா. ஜல்லிக்கட்டில் இருந்த வேகத்தில் இதை விட்டாச்சு, அதனை ஜோதிடத்துக்கான டைம் அதுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் மீண்டும் அடுத்த வாரம் நமது நேயர்களுக்கு நம்ம ஜோதிட சப்ஜெக்டோடு சந்திக்கிறேன். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.